लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपत्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலம் இளந்தலும் வேல்துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2692வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தம் என்கிற திருமொழியினுடைய 53வது பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். இதிலே இழைத்திருக்கிற தன் பெண்ணுக்கு என்ன நடந்தது என்று கேட்பதற்காக குறி சொல்பவளை அழைத்து தாயார் கேட்க, குறி சொல்பவள் சொன்ன குறியானது என்ன என்பதுதான் இந்த பாசுரம். முதலிலே தனியன் கருவிருத்த பொய் நீத்த பின் காமக்கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உடல் உருவீர் உயிரின் பொருட்களுக்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருவேர்கோன் உடைத்த திருவிருத்து ஒத்து ஓரடி கற்றிவி திருநாட்டகத்தே. வாராயின முளையாளிகள் காணோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நல் நோய் இது தெய்வ தன் தும் துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பு அது ஆயினும் கீழ்வேராயினும் நின்ற மண் ஆயினும் கொண்டு வீசுமினே. இங்கே தலைவனுடைய பிரிவாற்றாமையால் உடல் மெலிந்து உள்ளம் கலைந்து போய் தலைவியானல் உடல்நிலை குறித்து தாய்க்கு கவலை. அவள் என்ன செய்கிறாள்? உடனே ஒரு குறி சொல்பவளை அழைக்கிறாள். இவளுக்கு என்ன நோய் பிடித்திருக்கிறது, இதற்கு என்ன பரிகாரம் நீ சொல்லு என்று கேட்கிறாள். சுட்டு வீச்சு சொல்லுகிறாள், கச்சனிந்த அழகான மார்பையுடைய இந்த தலைவிக்கு வந்திருக்கும் நோய் என்பது என்ன தெரியுமா? விண்ணுலகத்து தேவர்களும் பரமபதத்து நித்திய சூரிகளுக்கும் தலைவனான எம்பெருமான் இருக்கிறானே, அவனுடைய சிவந்த பெருமைக்குரிய தெய்வத்தன்மை பொருந்திய கல்யாண குணங்களால் ஈர்க்கப்பட்டதால் வந்த நோய் இந்த நோய். இது கவலைப்பட வேண்டியதில்லை. இதற்கு பரிகாரம் என்ன தெரியுமா? பெருமாள் அணிந்திருக்கிறானே அழகிய துளசி மாலை, அதை எப்படியாவது அவனிடமிருந்து எடுத்து வந்து இங்கே சேருங்கள். அப்படி துளசி மாலை கிடைக்காவிட்டால் அதில் இருக்கக்கூடிய இலையானதையாவது அல்லது அதனுடைய கிளையாவது அதையும் கொணர முடியவில்லைவிட்டால் அதனுடைய வேறு இருக்கிறதல்லவா கீழே, அந்த வேறையாவது அதுவும் கிடைக்கவில்லை என்றால் அது வேறு இருக்கிற மண்ணையாவது எடுத்து அதை சிறிதளவாவது எடுத்து வந்து அது மீது அந்த காற்று இவள் மீது பட்டால் இவளுடைய உடம்பு நோய் தீர்ந்து முன்பு போல் ஆகிவிடுவாள் என்று அறிவுறுத்துகிறாள். புரட்டி சுட்டு வீச்சு குறி சொல்கிறாள். சில உரையாசிரியர்கள் அங்கிருக்கிற மூதாட்டி இது கூறியதாகவும் சொல்லுவது உண்டு. ஏனென்றால் தலைவி வேதனையோடு இருப்பதை பார்க்கிற பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஒரு மூவிய வயதில் முதிர்ந்தவள் சொல்லுகிறார் என்றும், இல்லை இது குறி சொல்பவள் சொன்னால் செவிலித்தாய்க்கு என்றும் சொல்லுவது உண்டு. ஏற்கனவே நாம் பார்த்தது தான். இதே போல சில பாசுரங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். தெய்வ நன்னோய் இது என்பதற்கு இது எப்படிப்பட்ட நோய் என்றால், இது உலகில் எல்லோருக்கும் பெரிதல் அரிது, இந்த நோய் எல்லோருக்கும் வந்துவிடாது என்றும், நோன்பு நோற்று பெற வேண்டிய இந்த நோய் இவளுக்கு தானாக வந்து பேரின்ப பெருள்ளத்திலே இவளை இந்த நோய் பிடித்திருக்கிறது என்கிறார் அனங்காச்சாரியார். உலக இயல்புக்கு மாறாக தேவனான எம்பெருமானை அனுபவிப்பதற்கு கருவியாக பக்தியையே இங்கு முளையாக சொல்லுகிறார். வாராயண முளையால் என்பது ஞான நிலையில் உள்ள பக்தியை குறிக்கிறது. அதுவே பக்குவமாய் முதிர்ந்த பக்தி என்று பொருள் தருவது வைணவ மரம். அழகிய மணவாளதியை இந்த பாசுரத்திற்கு தன்னுடைய உரையிலே சுட்டு வீச்சு நோய் நாடி பரிகாரம் சொன்ன பாசுரம் என்று தலைப்பெற்று தான் விளக்கம் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆக வருத்தத்தோடு இருக்கிற செவிலித்தாய்க்குடைய வருத்தத்தை போக்குகிற மாதிரி
அங்கே இருக்கிற குறி செல்கிற பெண், இவள் யார் தெரியுமா? இவளுக்கு வந்திருக்கிற நோய் என்பது பெருமானை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தினால் வந்த நோய். இது தீர வேண்டுமானால் எம்பெருமான் அணிந்திருக்கிற துளசி மாலை அல்லது அதில் இருக்கிற ஒரு துளசி தளம், அது இல்லை என்றால் அதுக்குள்ள காம்பு, இந்த காம்பு இல்லாவிட்டால் வேறு இல்லாவிட்டால் அது வேறு சார்ந்து இருக்கிற மண், ஆக இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து அந்த காற்று இவன் மேலே பட்டா இவன் உடம்பு நோய் போய்விடும் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியவா உத்தியார்த்தனாவா பிரகதே சுபாவாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை செயல்படுவதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கின்றனா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் ஆய்வு கொண்டிருக்கிறார் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோ